ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி வீடியோவில் கொஞ்சம் கூட எடிட்டிங்கே கிடையாது. ஃபுல்லாகவே லைவாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆன்லைன் கிளாஸோட லைவ் ரெக்கார்டட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எடிட்டட் வீடியோ பார்க்குறதுக்கும் லைவ் ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோடய லைவ் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த பேஸ்கெட்டுக்கு தான் ஹேண்டில் பின்னி காமிக்க போகிறேன். நீங்கள் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் போட்டாலும் சரி, கிராஸ் கட் பேஸ்கெட் போட்டாலும் சரி, இந்த கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கார்னர் அந்த 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் இருக்கும். இங்கேருந்து 1 2 3 4 5 2 பக்கத்தில் இருந்தும் 5 நாட் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு இப்போ கரெக்டாக இந்த சென்டரில் வைக்கணும். இப்போ இந்த சென்டர் பார்க்கணுன்னா இந்த கார்னர் டேர்னிங் தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல எந்த நாட் வந்துட்டு அது சென்டர் நாட் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கார்னர் தான் நமக்கு அடையாளம். ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர் டேர்னிங்லேருந்து 1 2 3 4 5 இது வந்துட்டு பேஸ்கெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த 5வது நாட்டிலேருந்து 1 2 3 4 5 6 இப்போது இந்த நாட்டிலேருந்து 1 2 3 4 5 6 இங்கேருந்து 6வது நாட்டில் இந்த இடத்துல தான் நம்ம ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது நான் மார்க்கர் வச்சு காமிச்சிடுறேன். இந்த நாட்டு 1 2 3 4 5 இது. இப்போது இங்கேருந்து கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ரோல் கூடைக்கு நீங்கள் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னலாம். 3 ஒயர் உருட்டு கைப்பிடியாக 5 ரோல் கூட வரைக்கும் பின்னிக்கலாம். ரொம்ப பெரிய கூடைக்கு கைப்பிடி வைக்க போகிறீங்கன்னா உள் ஒயர் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சொல்லுங்கள். எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. இப்ப ஒரு ரோல் பாஸ்கெட்டுக்கு வந்து உள்ள வைக்கிற வயர் வந்து எவ்வளவு வைக்கணும் சிஸ்டர்? உள் ஒயர்லாம் தேவையில்லை ஒரு ரோல் பாஸ்கெட்டுக்கு. இப்போ இது ஒரு ரோல் தான், இதுக்கு உள் ஒயர்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு 3 ஒயர் உருட்டு கை இப்படி போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அப்போ எதுக்கெல்லாம் உள் வயர் வைக்கணும்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஒரு 2 ரோல் கூடைக்கு மேலே நீங்கள் உள் ஒயர் வச்சு பின்னிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப ஒரு ரோல் பாஸ்கெட் 2 ரோல் பாஸ்கெட் அதுக்கெல்லாம் அந்த கைப்பிடியோட லென்த் வந்து டிஃபர் ஆகுமா? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு ரோல் கூடைக்கு அப்படின்னாக்கா 3 ஒயர் உருட்டு கை இப்படி பின்னுறீங்கன்னா ரொம்ப லாங்காக போட்டாலும் நல்லா இருக்காது. 4.5 அடி எடுத்திங்கன்னா போதும். 2 ரோல் கூடைக்கு மேலே நீங்கள் ஒரு 4 ரோல் வரைக்கும் கூட பின்னுறீங்க அப்படின்னாக்கா 5 அடி ஒயர் எடுத்துக்கலாம். இப்போது 4 ரோலுக்கு மேலே ரொம்ப பெருசாக கூட பின்னுறீங்க அப்படின்னாக்கா 6லேருந்து 7 அடி ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னலாம். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதை காமனாக எல்லா பேஸ்கெட்டுக்கும் நீங்கள் பின்னிக்கலாம். மினி கூட பின்னுறீங்கன்னா, ரொம்ப குட்டியாக கூட பின்னுறீங்கன்னா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி நீங்கள் பின்னிக்கலாம். இல்ல சிஸ்டர், நீங்க லாஸ்ட் டைம் ஒவ்வொரு பாஸ்கெட்க்குள்ள எவ்வளவு ரோலுக்கு மெஷர்மென்ட் சொன்னீங்களா, அது மாதிரி இருக்கு. எங்களுக்கு தனியா ஒரு மெஷர்மென்ட் மாதிரி சொல்லிடுறீங்க? ஆமாம். இப்போ ஒரு ரோல்லேருந்து 4 ரோல் வரைக்கும் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட், கிராஸ் கட் பேஸ்கெட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ அளவில் பின்னலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். கூடவே இதையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டுடுறேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இப்போ மினி கூடைக்கு வந்துட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி நீங்கள் போடலாம். நீங்கள் கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உருட்டு கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 2 ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்கிறேன். மினி கூடைக்கு நீங்கள் பின்ன போகிறீங்கன்னா இதே மாதிரி கார்னர் டேர்னிங் டு கார்னர் டேர்னிங், அது ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, கிராஸ் பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக கார்னர் டேர்னிங்லேருந்து சென்டர் இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எந்த இடத்துல கைப்பிடி வேணுமோ அந்த இடத்துல இங்கே மார்க் வச்சுருக்கேன் இல்லையா, ரைட் ஹோலில் விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போது வேறு கலரில் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அடையாளம் கிளியராக புரியும் அப்படின்றதுனால. இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் என்ன பண்ணணும்னா சரிசமமாக வைக்கணும். மினி பேஸ்கெட்டுக்கு இந்த கைப்பிடி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா 2.5லேருந்து 3 அடி வரைக்கும் அந்த நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் ஒயர். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது சிஸ்டர், இதை பார்த்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்குது இல்லையா இந்த ப்ளூ ஒயர், இந்த ப்ளூ ஒயரை இப்படி இன்ட்டு மாதிரி வைக்கிறேன். லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கிறேன். அடுத்து
இந்த லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த ஒயரை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அடுத்து இந்த ரைட்டில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணுன்னா இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போகணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில்னா இப்படி மேலே இருந்தும் இப்படி கொண்டு போகலாம், இப்படி கீழே இருந்தும் இப்படி கொண்டு போகலாம். ஆனால் இப்படி மேலே வச்சோன்னா இந்த கைப்பிடி உங்களுக்கு வராது. காரணம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. நான் கிட்ட ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன், தெரியுதுங்க இல்லையா சிஸ்டர்? இந்த ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே தான் இந்த மாதிரி வைக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கிறேன். இப்போது இந்த ஒயரை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்போது இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ மேலே வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ அடுத்து ரைட்டு ஒயர் தான் எடுத்து பின்னணும். காரணம் என்னென்னா ரைட்டு ஒயரை இப்படி எடுத்து பின்னாதான் இந்த 2வது ஒயருக்கு மேலே இப்படி வரும். ஓகேங்களா? அது நான் இன்னும் கிளியராக வந்துட்டு 3 ஒயர் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னும்போது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஒயரை எடுத்து பின்ன முடியாது, ரைட்டு ஒயர் தான் முடியும். காரணம் என்னென்னா ரைட் ஒயர் தான் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் எத்தனை ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னாலும் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை தான் எடுத்து பின்னணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு இப்படி ஃப்ரீயாக இருக்குது. அதே இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், இதுக்கு மேலே ஒயர் இருக்குது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா சிஸ்டர்? இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஆல்ரெடி ஒயர் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஒயர் தான் எடுத்து பின்னணும். அப்போ தான் கைப்பிடி உங்களுக்கு வரும். இது இல்லாமல் மாற்றி இப்போ பாருங்கள், இந்த இப்படி 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 எடுத்து பின்னும் போதே இது நமக்கு பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். இப்போது இந்த ஒயர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக எடுக்கணும். எடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து 2வது ஒயருக்கு மேலே வச்சு இப்படி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கு கொண்டு போகணும். ரைட் ஹேண்டு ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை பின்னணும். லெஃப்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போகணும். இப்போது லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஒயர் இப்படி உள் பக்கமாக கொண்டு வரேன். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போகிறேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? எதுவுமே புரியல அப்படி தானே? புரியுது சிஸ்டர். இப்ப இதுல சப்போஸ் நம்ம பண்ணும்போது நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திரும்ப எந்த வயர் பின்னணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமாம், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு ஐடியா என்னன்னாக்கா, அந்த 2வது ஒயர் எது ஃப்ரீயாக இருக்குது எது லாக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கணும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பின்னிடலாம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஒயர் மேலே அதுதான் மினி பேஸ்கெட்டுக்கு 2.5 அடி இல்லைனாக்கா 3 அடி எடுத்தாலே போதும். இதுக்கு நான் சும்மா ரஃபாக தான் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ரோல் கூடைக்கு 3 ஒயர் உருட்டு கை இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு இது புரியல. இல்லை சிஸ்டர், இப்போ நான் சும்மா வந்துட்டு டபுள் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே கலரில் எடுத்தோன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் இப்படி உங்களுக்கு வீடியோக்கும் கிளியராக தெரியாது அப்படின்றதுனால இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். ஒரே கலரில் பேஸ்கெட் கலர்லேயே எடுத்தோம்னாக்கா இந்த கலருக்கும் இந்த லைட் கலருக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. இந்த மில் கிரீனே உங்களுக்கு சரியாக தெரியல. சொல்லுங்கள். 1 ரோலுக்கு எவ்வளோ ஃபீட் எடுக்கணும் நம்ம? 1 ரோலுக்கு அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். 3 ஒயர் உருட்டு கை இப்படி 1 ரோலுக்கு எவ்வளோ எடுக்கிறது, 2 ரோலுக்கு எவ்வளோ எடுக்கிறதுன்னு மிஞ்சி போனால் ஒரு 1/2 அடி வித்தியாசம் வரும். அவ்வளோதான், அதுக்கு மேலே வித்தியாசம் வராது. இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஒயருக்கு பதில் ரைட்டு ஒயரையோ, இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா, இல்லை ரைட்டு ஒயருக்கு பதில் லெஃப்ட் ஒயரையோ மாற்றி எடுத்து பின்னாலும் இந்த கைப்பிடியை நீங்கள் ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி வரும். இப்போ மறுபடியும் பின்னி காமிக்கிறேன். லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்போது ரைட் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன்.
இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது, ஸோ மேலே வைக்க முடியாது. அந்த மாதிரி வைக்கவும் கூடாது. ஒரு ஒயருக்கு மேலே இருந்தால் அடுத்த ஒயருக்கு கீழே தான் வரணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறேன். இப்போ நீங்கள் ரைட் ஒயர் எடுத்து பின்னணுமா லெஃப்ட் ஒயர் எடுத்து பின்னணுமா? லெஃப்ட் ஒயருக்கு பதில் ரைட் ஒயர் எடுத்து பின்னாலோ இல்லை ரைட் ஒயருக்கு பதில் லெஃப்ட் ஒயர் எடுத்து பின்னாலோ மாற்றி பின்னிங்கன்னா இந்த கை இப்படி வராது. இதுக்கு தான் இந்த அடையாளம் சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இது எது ஃப்ரீயாக இருக்குது எது லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா எது ஃப்ரீ எது லாக் அப்படின்றது? புரியுது சிஸ்டர். புரியுது. ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மில் கிரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அது இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது ஃப்ரீயாக இருக்குது. அதே பாருங்கள், இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே வந்துட்டு இந்த மில் கிரீன் ஒயருக்கு, ஸோ இது வந்துட்டு லாக் ஆகிருக்கு. ஓகேவா? எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயர் இப்படி உள் பக்கமாக கொண்டு வரேன். இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு போகிறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயர். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த உருட்டு கை இப்படி உங்களுக்கு பின்ன முடியும். இப்போ இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னுறீங்க. மினி கூடனா 2.5லேருந்து 3 அடி ஒயர் எடுப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னணும். பின்னிட்டு இப்படி கொண்டு வந்து இப்போ ஜஸ்ட் நான் சும்மா சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு 3 ஒயர் உருட்டு கை இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்படி கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹோலில் 2 ஒயரை இப்படி கொண்டு போகணும். ரைட் ஹோலில் 2 ஒயரை இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு கூடையோட உள் பக்கத்தில் நல்லா டைட்டாக முடி போடணும். ஒரு 2 முடி போடணும்னு வச்சுக்கோங்களேன். முடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை அப்படியே பேஸ்கெட்டுக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். ஓகேங்களா? இப்போ 3 ஒயர் உருட்டு கை இப்படி பின்னுறதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரை லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயர் வைக்கிறீங்க. ஓகேவா? ரைட் ஒயர் மேலே லெஃப்ட் ஒயர் வைக்கல. இதையும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்துட்டு லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைங்க. ஓகேங்களா? அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ரெண்டாவது ஒயரை அடுத்து இந்த ரெண்டாவது ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே தான் உங்களால் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே இந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஹேண்டில் பின்னி வச்சுருக்கீங்க இல்லையா, அது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. வேறு ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா வாட்ஸ்அப்பில்? நாட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நாட்ஸ் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் மட்டும் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? 2 ஒயர் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? எஸ் சிஸ்டர். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து ரைட் ஒயரை எடுத்து பின்னணுமா லெஃப்ட் ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பின்னணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ரைட் ஒயரை தான் பின்னணும். காரணம் என்னென்னா ரைட் ஒயர் அதுக்கு இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. லெஃப்ட் ஒயர் லாக் ஆகிருக்கு. ஸோ ரைட் ஒயர் தான் எடுத்து பின்னணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரைட் ஒயர் தான் எடுத்து பின்னணும். ரைட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 ஒயரில் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போகணும். கொண்டு போயிருங்க. இப்போ இதை கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, லெஃப்ட் ஒயரை இப்படி கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், ரைட் ஒயரை தான் கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் லெஃப்ட் ஒயரை கொண்டு போனீங்கன்னா இப்படி தான் பிரிஞ்சு வரும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், இந்த உருட்டு கை இப்படி பின்னுறதுல அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்கு தான் இந்த ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். இது ஃப்ரீயாக இருக்குது. இதில் கொண்டு வந்தேன்னா இதை பின்னா கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் மாற்றி பின்னோன்னா பிரிஞ்சு வந்துடும். இது நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியும். உருட்டு கைப்பிடி ஃபஸ்ட்டு பார்த்ததுமே போடுறதுன்றது பாசிபிளும் கிடையாது. திரும்ப திரும்ப நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற ரெண்டும் கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ
பிரிஞ்சிருச்சு எனக்கு. ஆமாம், பிரிஞ்சிருச்சு. மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஓகே. ம். கிராஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைங்க. லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயர் வச்சிட்டிங்க. அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஓகே, வந்துச்சு. அடுத்து ரைட் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ரெண்டாவது ஒயருக்கு மேலே கொண்டு வரணும். இந்த இங்கே கிட்ட ஜூம் வச்சு தான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ரைட் ஒயர் எடுத்து பின்னுங்க. இப்போ இது வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது. இதை பண்ணிவிட்டு அடுத்து ரைட் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்து பின்னணும். இப்படி பின்னிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் எடுத்து பின்னிங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்படி இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ஒயருக்கு பதில் நீங்கள் ரைட் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்து பின்னிருந்தீங்கனாக்கா இந்த லெஃப்ட் ஒயரை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பின்னுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒயரை வைக்கும் போதே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வைக்கும் போதே லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும், மிஸ்டேக் இல்லாமல் வரும். இந்த மாதிரி வச்சிட்டிங்களா சிஸ்டர்? ஒரு நிமிஷம். நீங்க திருப்பி அது ப்ளூ ஒயரை ஃபர்ஸ்ட் உள்ள போடுறீங்க. ஐ மீன் அத கிராஸ் பண்றீங்க. ஆமா. அப்புறம் வந்து அந்த மில்க் கிரீன் ஒயரை வந்து கிராஸ் பண்ணணுமா? ஆமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு அது ப்ளூ ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுட்டு அடுத்து வந்துட்டு அந்த மில்க் கிரீன் ஒயரை லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 மில்க் கிரீன் ஒயரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் ரைட் ஒயரை இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே இந்த மில்க் கிரீன் ஒயருக்கு மேலே வச்சுருப்பேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு, இப்போ இது கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. இதில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மாற்றினீங்கனாலும் அந்த கைப்பிடி வராது. இது வந்துருச்சா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து பின்னுங்க. ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. வந்துருச்சா? இப்போ அகைன் இதே மாதிரி லெஃப்ட் ஒயரை இப்படி உள்பக்கமாக இப்படி நான் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போகணும். இப்போ இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்து அகெயின் ரைட் ஒயரை இப்போ கொண்டு வரணும். ரைட் ஒயரை இப்படி உள்ளே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். மற்றவங்களுக்குலாம் வந்துருச்சா சிஸ்டர்? தனியாக சிஸ்டருக்கு வந்துருச்சு. தேவி சிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காங்க. இல்லை, தேவி சிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னது. ஓ, நீங்களா? சரி, தேவி சிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஹர்ஷா சிஸ்டர் லவண்யா சிஸ்டர் கரெக்டாக வந்துச்சா? பொன் செல்வி சிஸ்டர் கரெக்டாக வந்துருக்கு. ராஜாமணி சிஸ்டர் எனக்கு வரலைங்க சிஸ்டர். வரலையா? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க சிஸ்டர். நான் ஜூமில் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ இது தெரியுதுங்களா? இவ்வளோ போதுமா? இப்போ பாருங்கள், ராஜாமணி சிஸ்டருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா சிஸ்டர், இது லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைங்க. வச்சிட்டிங்களா? லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கணும். ரைட் ஒயர் மேலே லெஃப்ட் ஒயரை வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். இப்போது இந்த மில்க் கிரீன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஒயர், இதில் லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை தான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டிங்களா? இப்போ ரைட்டில் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? இது என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயர் இருக்கா கீழே? இதில் ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே
2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். சரி வச்சிட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, 2வது ஒயருக்கு மேலே. அவ்வளோதான். இப்போ அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள்பக்கமாக கொண்டு வாங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி உள்பக்கமாக கொண்டு வாங்க. இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிருங்க. வந்துச்சிங்களா? சரியா வரலைங்க சிஸ்டர். எதுவுமே வரலையா? இப்போ இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஜூம் வச்சு கிட்ட வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணது? இந்த மாதிரி வரலைங்க. இது டைமண்ட் ஷேப் வரல எனக்கு, ஸ்கொயர். சரி, அதை அப்படியே ஒரு பிக் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பார்க்கலாம். நான் பார்க்குறேன் எப்படி வச்சுருக்கீங்கன்னு. சிஸ்டர் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துச்சா? எனக்கு உங்கள் நேம் பார்க்க முடியல, சும்மா ஞாபகம் இருக்கிறவங்க பேர் மட்டும் சொல்கிறேன். வந்துச்சு. ஓகே. அது அந்த பிக் எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவேன். அடுத்து வந்துட்டு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பார்க்கலாம். ராஜாமணி சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை, சரியாக கிளியராக தெரியலிங்க சிஸ்டர் எனக்கு. பொன் செல்வி சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிக் எடுத்து அனுப்புங்க. எனக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், அப்போ தானே கிளியராக பார்க்க முடியும். பொன் செல்வி சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? வயலட் கலர் அந்த பேகுக்கு வயலட் கலரும் ஒயிட் கலரும் கைப்பிடி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். உங்கள் கை எனக்கு மறைச்சிருச்சு ஃபஸ்ட்டு இதில். 2வது இமேஜில் அது சுத்தமாகவே தெரியல, கட்டவரில் வச்சு மறைச்சிட்டிங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு பிக் எடுத்து அனுப்புங்க. இப்போ நான் அப்படி காமிக்கிறேன் இல்லையா? ஐயோ, ஒயர் இப்படியெல்லாம் ஏன் திரும்பி இருக்கு உங்களுக்கு? இந்த ஒயர்லாம் இப்படி திரும்பி இருக்கு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது சிஸ்டர். இப்போ பாருங்க, இப்போ 2 ஒயர் இருக்கா? இது இப்படியெல்லாம் ஒயர் இப்படி முறுக்கியெல்லாம் வைக்கக்கூடாது, ஒயரெல்லாம் முறுக்கக்கூடாது. இது இப்படி தான் இருக்கணும். ஒயர் உங்களுக்கு திரும்பி இருக்கு தெரியுதுங்களா? இப்படி திரும்பி இருக்கு இந்த 2 ஒயர். இப்படி திருப்பியெல்லாம் உங்களால் கைப்பிடி பின்னவே முடியாது சிஸ்டர். இல்லை, வாட்ஸ்அப் இமேஜில் பாருங்கள். அந்த ஒயர் இப்போ எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? உள்ளே இருக்கிற ஒயர் இப்படி திரும்பி இருக்கு. உள்ளே இருக்கிற இந்த ஒயர் பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுருக்கீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நடுவில் லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைங்க. சரி, மறுபடியும் அதை பிரிச்சுருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைப்பிடி கண்டிப்பாக வராது. சரி, நீங்கள் கூட சேர்ந்து பின்னிங்க முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ, பேக் போயிடுச்சு. ஓகே சிஸ்டர். இப்போ பாருங்கள் ராஜாமணி சிஸ்டர், இன்னும் ஒரு முறை சொல்கிறேன். இங்கே நடுவில் சித்ரா சிஸ்டர் இப்போ தான் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களா? ஆமா சிஸ்டர், ஜஸ்ட் இப்போதான் எனக்கு அது எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னு தெரியல. டைம் இருக்குது கொஞ்ச நேரம். நான் பாக்குறேன், நான் வீடியோ பார்த்து. ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஆமா. சரி சரி, எல்லாரும் இன்னைக்கு 3 பேர் ஆஃபீஸில் இருக்கீங்க. எனக்கு சுத்தமா அத டிராவல்ல அப்புறம் திருப்பியும் நான் இல்ல சிஸ்டர் நெக்ஸ்ட் மந்த்தும். அதனால தான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் உங்கள்ட்ட கேட்டேன். ஓகே ஓகே, பண்ண முடியுமா அப்படினு. ஈவினிங் தான் வரும் 7 to 9 pm. அது எல்லாரும் 7 to 9 pm அது கேட்டாங்க அப்படின்றதுனால தான் 7 to 9 pm வெச்சேன் அட்வான்ஸ். சரி, நான் எனக்கு டைம் எல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. டாக்டரோட கிராஜுவேஷனுக்கு யுஎஸ் போறேன் நானு. ஓ சரி சரி சரி. கரெக்ட்டா அதனால தான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டேன் செட் ஆகுமா இந்த பேட்ச் அப்படினு. உங்களுக்கு செட் ஆகலனா வேற எப்பவாவது
வேறு பேட்ச்சில் ஸ்டோரி போடுறேன், அப்போ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பாக்குறேன், எனக்கு புரியலன்னா அப்ப நான் உங்களுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க சிஸ்டர். சரி, இன்னைக்கு நம்ம உருட்டு கைப்பிடி தான் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது பாருங்க, இப்போது லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும் சிஸ்டர். இதில் நடுவில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைங்க சிஸ்டர். வச்சுக்கிறீங்களா ராஜாமணி சிஸ்டர்? வச்சுட்டீங்க. லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கிறீங்க. இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை அப்படியே ரைட் ஹேண்டு கொண்டு வந்துட்டீங்க இல்லைங்களா? இப்போ அடுத்து இந்த ஒரு ஒயர் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு, அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வரணும். ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது இப்படி இந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள், அது இப்படி கீழே பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களால் இந்த கைப்பிடியே பின்ன முடியாது. இப்படி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. இந்த பள்ளமான பக்கம் இப்படி உள்ளுக்குள்ளே போகணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இது ஒரு குட்டி டைமண்ட் மாதிரி வருது இல்லையா? இன்னும் கிட்டக்க வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓ சூப்பர். இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்து ரைட் ஒயரை, லெஃப்ட் ஒயர் எடுக்கக்கூடாது, ரைட் ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. பிரிஞ்சிருச்சா? இல்லை லெஃப்ட் ஒயரை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பிரியும். அப்போ நீங்கள் நடுவில் வைக்கும்போது மாற்றி வச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே, அப்படியே விட்டுருங்க. அப்போது நீங்கள் லெஃப்ட் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்து பின்னுங்க. லெஃப்ட் ஹேண்டில் இருக்குல்ல அந்த ஒயரை இப்படி கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை கொண்டு வரும்போது வந்துச்சா? அதுவும் பிரிஞ்சிருச்சா? வந்துருச்சா சிஸ்டர்? வேறு மாதிரி வருதா? என்ன பண்ணலாம்? சரி, இது விட்டுட்டு நீங்கள் 3 ஒயர் உருட்டு கை இப்படி ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நிச்சயமாக முடியும். அது இப்போ நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்து, இல்லை சிஸ்டர் இப்போது இந்த ஒயரை இப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து ஒரு 1.5 நிமிஷம் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? அதை பார்த்து திரும்ப ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ரெக்கார்டட் வீடியோலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்காக இப்போ இது சின்னதாக இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கணும். அடுத்து இந்த ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அடுத்து இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படின்னு ஸ்லோவாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷம் தான் வரும். இதை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் திரும்ப போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மற்றவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் இப்போ 2 ஒயர் உருட்டு கை இப்படி வந்துருச்சிங்களா சிஸ்டர்? 2 ஒயர் உருட்டு கை இப்படியில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாராவது இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? சரி. அப்போ வெயிட் பண்ணிட்டோமா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3 ஒயர் உருட்டு கை இப்படி பண்ணலாமா? 3வது உருட்டு கை இப்படி பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல 3 ஒயர் ஸ்டார்ட் பண்ணோம்னா பண்ணலாம். சரி ஓகே. இப்போ இதே மாதிரி தான் நம்ம உள் ஒயர் எப்படி 2 ஒயர் உருட்டு கைப்பிடிக்கு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் 3 ஒயருக்கும். கரெக்டாக சென்டர் பார்க்குறீங்க. சென்டர் பார்த்துட்டு ரைட் ஹோலில் விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக 3 ஒயரை வெளியே எடுக்கிறீங்க. இந்த 2 பக்கத்து ஒயரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போது 2 ஒயர் உருட்டு கை இப்படி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஒயர் ஃபஸ்ட்டு 2 ஒயரை லெஃப்ட் ஒயரை மேலே ரைட் ஒயரை இப்படி வச்சோம் இல்லைங்களா?
அதே மாதிரி தான் வைக்கணும், எந்த மாற்றமும் இல்லை. அது 2 ஒயர் வச்சு நம்ம போட்டோம், இப்போ வந்துட்டு 3 ஒயரை வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கிறேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரியே 2வது ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அதே 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரியே 2வது ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வச்சாச்சு. 2 ஒயர் உருட்டு கைப்பிடிக்கு இந்த மாதிரி தானே பண்ணோம். இப்போது அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த 3வது ஒயர் எடுத்தோம் இல்லையா, இதை பின்ன போகிறோம். இப்போ நம்ம ரைட் ஒயர் தான் எடுத்து பின்னணும். ஸோ அடுத்து லெஃப்ட் ஒயர் தான் எடுத்து பின்னணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த மில்க்ரீன் ஒயர் இருக்குது சிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இப்படி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி அரேஞ்ச் பண்ணது மாதிரியே இப்போ பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம ரைட் ஒயரை தான் எடுத்து பின்னோம் இல்லைங்களா. அடுத்து லெஃப்ட் ஒயரை எடுத்து பின்னணும். ரைட் ஒயரை எடுத்து பின்னிட்டு மறுபடியும் ரைட் ஒயரை எடுத்து பின்னக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேங்களா. இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்டில் இருக்கிற ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே வைக்கணுமா இல்லை கீழே வைக்கணுமா, நீங்கள் ஒரு இது தப்பாக வச்சிங்கனாலும் இந்த கைப்பிடி வராது. இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே பாருங்கள், இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இந்த மில்க்ரீன் ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து இப்போ கடைசியாக இந்த ரைட்டில் இருக்கிற ஆரஞ்சு ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்கா இல்லை கீழே ஆல்ரெடி ஒயர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே தான் ஒயர் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி கீழே நம்மளால் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் பாருங்கள் அந்த கை இப்படி சரியாக வராது. ஸோ ப்ளூ ஒயருக்கு மேலே, அடுத்து மில்க்ரீன் ஒயருக்கு கீழே, அடுத்து ஆரஞ்சு ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சா. இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஒயருக்கு மேலே அடுத்த ஒயருக்கு கீழே இந்த மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இப்போ அடுத்து அந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற ஒயர் நீங்கள் பார்க்கணும். நடுவில் இருக்கிற ஒயர் எது ஃப்ரீயாக இருக்குது, நடுவில் இருக்கிற ஒயர் எது லாக் ஆகிருக்குன்னு. ஸோ இது ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, இந்த பக்கத்து ஒயர் சொல்லுங்கள். என்னங்க சிஸ்டர்? என்கிட்ட பேசுறீங்களா? சரி, ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் ஒயர் தான் ஃப்ரீயாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் லாக் ஆகிருக்கு. ஸோ எந்த பக்கம் லாக் ஆகிருக்கோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் தான் எடுத்து பின்னணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி உள்ளே கொண்டு போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். எப்போவுமே நீங்கள் 3 ஒயர் உருட்டு கைப்பிடிக்கு மேலே பின்ன போகிறீங்க. நீங்கள் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னும்போது 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வருவீங்க இல்லையா. இனி நீங்கள் 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் உருட்டு கைப்பிடியெல்லாம் போகும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எப்போவுமே நீங்கள் விட்டுடணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து பின்னணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போது இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இதுக்கு மேலே இப்படி நம்ம கொண்டு வரோம். அதே பாருங்கள், இப்போ நடுவில் இருக்கிற ஒயர் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்கு மேலேயே நம்மளால் வைக்க முடியாது. இந்த மாதிரி வச்சாலும் அந்த கைப்பிடி வந்துட்டு தப்பாயிரும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணுன்னா, எது ஃப்ரீயாக இருக்குது அந்த பக்கத்தில் தான் நம்ம அந்த ஒயரை கொண்டு வந்து வைக்கணும். ஸோ என்ன பண்ணணும், லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள்ளே கொண்டு வந்து ரைட்டில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அப்படியே இந்த 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட்டு ஒயரை இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை பின்னணும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இன்னொரு முறை சொல்லவா? குழப்பமாக இருக்கா? இன்னொரு முறை சொல்லுங்க. ஒன்றுமே புரியல. ஒன்றுமே புரியலல்ல?
இது புரியறதுக்கும் கஷ்டம். நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இதை இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு நான் ரெக்கார்டு வீடியோவாக இதையும் ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி, இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி. ஓகேங்களா? நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்த்து பின்னிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போன பேட்ச் எல்லாமே கூட சரி, ஒயர் கூடைகளெல்லாம் ரொம்ப அழகாக ஈஸியாக பின்னிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த கூடை பின்னி பழகும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துட்டு நான் ஒரு ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன், ஹெக்ஸகன் பேஸ்கெட்டுக்கு பேஸ்லாம் நீங்களே பின்னி வச்சுக்கோங்கன்னு. அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஆரம்பித்து விட்டோன்னா போதும், கூட வந்துட்டு அழகாக பின்னி விட்டுருவீங்க. ஆனால் இந்த கைப்பிடி மட்டும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ இது என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரே முறை சொன்னாலும் இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை பின்னணும், 2வது ஒயருக்கு மேலே ஒயர் இருக்கான்னு பார்க்கணும், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே ஒரே சமயத்தில் வந்துட்டு புரியாது. அதனால் குட்டி வீடியோவை அனுப்பிச்சி விட்றேன். கரெக்டாக பார்த்துருங்க சிஸ்டர். கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கீங்களே சிஸ்டர். லூஸாக இருக்கா சிஸ்டர்? வித்யாமணி சிஸ்டர், வித்யாமணி சிஸ்டர் போட்டது லூஸாக இருக்குது. பொன் செல்வி சிஸ்டர், நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா ஹேண்டுலாம்? வீடியோ பார்த்து பண்ணீங்களா? ஆமாம், நேற்றுக்கே அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. அந்த பின்ற இடம் வந்து கரெக்டா இருக்கு, அந்த ஸ்டார்டிங் பண்ற இடம் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்காது? ஆமாம், அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ளே போயிடும் நமக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது தானே சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இது தானே சொல்கிறீங்க. உங்கள் வீடியோ தெரியல. ஓகே, நான் வாட்ஸ்அப்பில் இருக்கேன். இப்படி இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு போயிடும். இப்படி வச்சு ஏதாவது ஒயர் வச்சு கட்டி விட்டுருங்க, அது தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக பேஸ்கெட் வந்துட்டு அந்த வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கைப்பிடியும் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த உருட்டு கைப்பிடிகள்லாம் இப்படியே இருக்கட்டும். நான் ஒரு குட்டி வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கைப்பிடி பின்ன வரல அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் பேஸ்கெட்டில் இந்த உள் ஒயர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா சிஸ்டர், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு இதை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம முறுக்கு கைப்பிடி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். முறுக்கு கைப்பிடியும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? இப்போ முறுக்கு கைப்பிடி பின்னும்போது உள் ஒயரு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மெஷர்மெண்ட்ஸு, இந்த ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். இப்போ உள் ஒயர் வந்துட்டு ஒரு 6 அடி எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 அடி உள் ஒயர், 2லேருந்து 3 4 ஒயர் வரைக்கும் நீங்கள் உள் ஒயர் வச்சுக்கலாம். அது வந்துட்டு உங்களோட பேஸ்கெட் மாடலை பொறுத்து. நீங்கள் பெரிய குடைகள் பின்னுறீங்கன்னா 5 ஒயர் 6 ஒயர் கூட உள் ஒயராக வச்சுக்கலாம். ஆனால் இந்த ரன்னிங் ஒயருக்கு வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல முடியாது. உள் ஒயர் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அந்த ஹேண்டில் திக்காக வருது இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த ரன்னிங் ஒயரும் அதிகமாக போகலாம். அதனால் முறுக்கு கைப்பிடி பின்னும்போது நீங்கள் ரோலோடு வச்சுட்டு பின்னுறது நல்லது. சரிங்களா? நீங்கள் முறுக்கு கைப்பிடி பின்னும்போது மட்டும் இந்த பேஸ்கெட்டோட வாய்ப்பகுதி ஆப்போசிட் சைடு பார்த்தா மாதிரி இருக்கணும். உள் ஒயர் வந்துட்டு ஒரு 6 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரோலோடு இருக்கணும். ரன்னிங் ஒயர் கூட பின்னுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்துட்டு உள் ஒயர் நம்ம உருட்டு கைப்பிடிக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. கூடயே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இந்த முறுக்கு கைப்பிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி பின்ன வரலை அப்படின்னாக்கா முறுக்கு கைப்பிடியை நீங்கள் எல்லா விதமான கூடைக்கும் பின்னிக்கலாம். இப்போ 3 wires அப்புறம் ஒரு ரன்னிங் ஒயர் இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் பெரிய கூடைக்கு இந்த முறுக்கு கைப்பிடி பின்னுறீங்கன்னா 5.5லேருந்து 6 அடி எடுத்துக்கலாம் உள் ஒயர். ப்ளஸ் ரன்னிங் ஒயர் வந்துட்டு இதை வச்சு தான் அந்த கைப்பிடி ஃபுல்லாகவே நம்ம ட்விஸ்ட் பண்ணி பின்ன போகிறோம். இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? ராஜாமணி சிஸ்டர் இருக்கீங்களா?
இப்போ இந்த முறுக்கு கைப்பிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உள் ஒயர் வச்சிங்க இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். சரிங்க. அதை வந்துட்டு அப்படியே உள் ஒயராக வச்சுருங்க. ரோலோடு இருக்கிற வேறு ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கூடையோட வாய்ப்பகுதி ஆப்போசிட் சைடு இருக்கணும். நம்மளை பார்த்தா மாதிரி வைக்கக்கூடாது எப்போவுமே. ஓகேங்களா? உருட்டு கை இப்படி பின்னும்போது இந்த கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். முறுக்கு கை இப்படி பின்னும்போது இப்படி ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உள் ஒயர் வந்துட்டு உருட்டு கை இப்படி பின்னுறதுக்கு அந்த ஒயர் வச்சிங்க இல்லையா, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வேறு ஒரு ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹோல் வழியாக விட்டு ரைட்டு ஹோல் வழியாக இப்படி விடுறேன். விட்டு இந்த ஒயரு, இந்த உள் ஒயர் இருக்கு, இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க, இந்த அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த ஒயரை, இப்போது ரைட் ஹேண்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு நட் போடணும். இப்போது இந்த ஒயரை வந்துட்டு இப்படி மாற்றி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே வைக்கலாம், தப்பு இல்லை. இப்படி மாற்றியும் வைக்கலாம், தப்பு இல்லை. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரன்னிங் ஒயர் இருக்கிறதுனால இப்போது ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். லூப் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இப்படி தான் வசதியாக இருக்குது ஃபஸ்ட்டு நாட் போட. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரல. இப்போ பாருங்கள் சிஸ்டர், இந்த ரன்னிங் ஒயர் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வீட் நாட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த லூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா ஒயரையும், எத்தனை ஒயர் இருக்கோ அத்தனை ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை இப்படி டைட் பண்ணுறேன். நான் திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். இதை அப்படியே என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து இந்த லூப்புக்குள்ளே இருந்து எல்லா ஒயரையும் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கைப்பிடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போவே. இப்போ அப்படியே இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி உள் பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வந்துட்டு இதுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா ஒயரையும் இந்த லூப்பில் இருந்து வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போது இந்த ஒயர்ஸை அப்படியே ரைட் ஹேண்டு கொண்டு வரேன். ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த எல்லா ஒயரையும் இந்த லூப்புக்குள்ளே இப்படி விரலை விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் போட முடியும். இன்னும் ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா அந்த லூப்? இப்போது ரைட் ஹேண்டில் அந்த ஒயர் ரன்னிங் ஒயர் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்டு தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி மடிக்கணும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சு இப்படி இந்த லூப் இருக்குது அப்படின்னா இதுக்கு இப்படி உள் பக்கமாக மடிக்கணும். சும்மா இப்படி வெளிப்பக்கமாக மடிச்சிடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி உள் பக்கமாக மடிக்கணும். அந்த ஒயரும் இப்படி அந்த பள்ளமான பக்கம் இப்படியும் வந்துடக்கூடாது. இப்படி வெளிப்பக்கமாக பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். நம்ம வீட் நாட் போட்டோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில், அதே மாதிரி இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா இது லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே இருந்து இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஹேண்டில், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். அந்த பண்ணும்போது அந்த முறுக்கு கைப்பிடி பண்ணும்போது அந்த சென்டர் பார்ட் வந்து ஜிக்ஸாக் மாதிரி வரும். ஆமாம் அப்படிதான் இருக்கும். சென்டரில் மட்டும் ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி முள்ளாக ஒரு மாதிரி கையை வச்சா குத்துறா மாதிரி இருக்கும். ஓகே.
ஓவராலாக இந்த முறுக்கு கைப்பிடி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் சிஸ்டர் இருக்கும். இது தெரியுதுங்களா? சரி சரி. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல அழகாக இருக்கும். உருட்டு கைப்பிடி மாதிரி இருக்காது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரி. வெளி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். சிஸ்டர் இன்னொரு தடவை காட்டுறீங்களா சிஸ்டர்? இப்போது ரைட் ஹேண்டில் இந்த இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது. அதை அப்படியே இப்படி மடிக்கணும். நீங்கள் தான் இப்படி மடித்து இப்படி கொண்டு வரணும். அப்போ தான் இந்த நடுவில் வந்துட்டு ஒரு பூ மாதிரி நமக்கு அந்த ஒரு இது இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது அப்படியே இல்லை, ரைட் ஹேண்டு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். மறுபடியும் பண்ணுறேன். அப்படியே இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணி இந்த லூப்புக்குள்ளே எல்லா விரலையும் இப்படி விட்டு எல்லா ஒயரையும் இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் இப்படி நாட்டை டைட் பண்ணணும். நாட்டை டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரோட இந்த பள்ளமான பக்கம் இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அப்படி இப்படி மடித்து இப்படிலாம் கொண்டு போகக்கூடாது. இந்த பள்ளமான பக்கம் இருக்குது இல்லையா, அதை இப்படி திருப்பி இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து போனாதான் அந்த அந்த கைப்பிடியும் ஒன்று பார்க்குறதுக்கு உங்களுக்கு மொட்டு மாதிரி இப்படி இருக்கும். இப்படி லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்புக்குள்ளே விரலை விட்டு எல்லா ஒயரையும் இப்படி வெளியே எடுக்கணும். நான் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி 3 ஒயர் உருட்டு கைப்பிடி தனியாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இந்த முறுக்கு கைப்பிடி இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜா குடைக்கு பாக்ஸ் நாட் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்ட்டா பாக்குறீங்களா? என்னங்க சிஸ்டர், வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா, அது கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு. இதை பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது சிஸ்டர். எனக்கு அந்த ஸ்டார்டிங்னா அது அப்படிதான் வருமா? எனக்கு அது விரும்பி. ஆமாம் ஸ்டார்டிங் பாருங்க, எனக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் மட்டும் அப்படி இருக்கும். அடுத்து மேலே வர வர ஒரே அளவில் நமக்கு வந்துடும். எனக்கு ஒரு சில क्वेश्चंस இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ என்னென்ன பாஸ்கெட்ஸ்க்குலாம் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ல எடுக்கணும்? இப்போ கிராஸ் நாட்க்கு வந்து ஈவன் நம்பர். ஆமாம்மா, கிராஸ் நாட்டுக்கு ஈவன் நம்பரில் தான் எடுக்கணும். ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு எப்படி வேணால் எடுக்கலாம். ஈவன் கட் நாட்டுக்கு அதுக்கும் எப்படி வேணால் எடுக்கலாம், ஈவன் நம்பராக எடுக்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒயர் எடுக்கிறீங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடு பேக் சைடு நமக்கு வந்துடுது இல்லையா, ஸோ அது ஈவனாக தான் இருக்கும். நம்ம இப்படி கவுண்ட் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ணுற ஒயர்ஸை ஆட் நம்பர்லேயே நீங்கள் எடுத்தீங்கனாலும் இதோட ஆப்போசிட் சைடு நமக்கு பேக் சைடு வந்துடுது இல்லையா, ஸோ வந்துட்டு பிரச்சனை இல்லை. அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இருக்கீங்க இல்லையா அட்வான்ஸ் கிளாஸில்? இருக்கிற சிஸ்டர். இப்போ சிவன் கட் நாட் வந்து நம்ம ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன் கட் நாட் போடுறோம்ல, அதனால ஈவன் நான் கேட்குறேன். புரியல. ஒரு நாட் சிவன் கண்ணாட் அப்படிலாம் இல்லை, ஆட் நம்பரில் கூட எடுக்கலாம். அது நான் பின்னியே காமிச்சிடேன். ஆட் நம்பர்லேயே எடுத்து சிவன் கண்ணாட் பேஸ்கெட் பின்னலாமே. ஆட் நம்பர்லேயே கட் பண்ணலாம். எல்லா பேட்ச்லேயும் இது தான் கேட்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு எனக்கே தெரியல. இது யூடியூப் சேனலில் கூட கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். சிவன் கண்ணாட்க்கு வந்துட்டு ஈவன் நம்பரில் ஆட் நம்பரில் எடுக்கலாமா, ஒரு ஒயர் வந்துட்டு தனியாக நிற்குமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிஸ்கெட்ஸ் நாட் வந்து நீங்க 4 வயர்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால நம்ம அத கால்குலேட் பண்ணையில ஒரு பிஸ்கெட்க்கு 4 வயர்னா அப்ப ஒரு பாஸ்கெட்டா பண்ணையில அது. ஆமாமா, அப்ப அது கண்டிப்பா ஈவன் நம்பர்ல தான் எடுக்கணும். ஓகே சிஸ்டர். நாட்ல வந்து நம்ம எது ரன்னிங் வயரா வச்சுக்கணும்? 3 கட் வயர் ஒரு ரன்னிங் வயரா இல்ல 2 ரன்னிங் வயரா? பிஸ்கெட் நாட்டுக்கா? ரன்னிங் ஒயர் பிஸ்கெட் நாட்டில் 2 டைப்பில் கூட வந்துட்டு பின்னலாம். அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம கிராஸ் டைப்பில் தான் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஒயர் மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு லேடர் நாட் நம்மளால் போட முடியாது பிஸ்கெட் நாட்டில். நார்மல் நாட்லேயே ஆமாம்மா, கண்டிப்பாக 2 ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும். இப்போ நீங்கள் 2 ரோலில் கூட ரன்னிங் ஒயர் பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் பின்னுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரோல் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேங்களா? மீதி ஒரு ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும், 2ஆக டிவைட் பண்ணி தனித்தனி பண்டலாக கட்டி வச்சுக்கணும்.
ஓகே ஓகே ஓகே. தனித்தனி பண்டலாக கட்டி வச்சுட்டு, அப்படி இல்லைனாக்கா 2 பண்டலில் அந்த அப்படியே நான் எப்படி ஒயரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். நடுவில் அந்த ஒரு ரோலில் வந்துட்டு லைட்டாக உள்ள சின்னதாக கிழிச்சிட்டு சென்டர் ஒயரை வெளியே எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கவரோடு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா 2 பண்டல் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஆனால் கம்பல்சரி 2 ரன்னிங் ஒயர் இருக்கணும், ரோலோடு இருக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட் நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப சிவன் கட் நாட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் நாட், ரெண்டாவது தான் சிவன் கட் நாட் போடுறோம். ஆமா கண்டிப்பா. ஸ்டார்ட் பண்ணையில எப்படி வரும்? சிவன் கட் நாட் ஃபர்ஸ்ட் வருமா? அப்படிலாம் வராதா? பிஸ்கெட் நாட்டுக்கு ஏன் சிவன் கட் நாட் போட போறோம்? இல்ல, செகண்ட் ரோ ஸ்டார்ட் செகண்ட் ரோலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது அப்போ கிளாஸ் அப்போ நம்ம பார்த்துக்கலாம், கிளியராக வந்துட்டு பார்த்து சொல்லி தருவேன் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி போடுறதுன்னு. ஏன்னா ஒரு நாட் நம்ம மாற்றி போட்டாலும் அந்த கூட ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஹோல் மாறி வந்துடும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் எப்படி பின்னுறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை அப்போ அட்வான்ஸ் கிளாஸ் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ முறுக்கு கைப்பிடி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டேன், அதை செக். அதோ பார்க்குறேன். நீங்கள் ஒரே கையில் வச்சு போட்டிருக்கீங்களா சிஸ்டர்? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். இல்லை வித்யாமணி சிஸ்டர். வித்யாமணி சிஸ்டர், இப்போ நீங்கள் தானே இமேஜ் அனுப்பிச்சி விட்டீங்க வாட்ஸ்அப்பில்? ஆமாம், நீங்கள் ஒரே கையிலேயே இந்த ஒயரை இப்படி ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டிருக்கீங்க. லெஃப்ட் ஹேண்டு பின்னும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டு பின்னும்போது ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணி தான் இந்த லூப் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நீங்கள் ரைட் ஹேண்டில் மட்டும் அந்த லூப் ஃபார்ம் பண்ணி பின்னிருக்கீங்க, கரெக்டா? நான் 2 சைடும் யூஸ் பண்ணேன், 2 வயர் 6 வயர் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லைங்க சிஸ்டர். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நாட் போட போகிறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி இப்போது நான் இப்போ ரைட் ஹேண்டில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். இப்போ ரைட் சைடு வரும்போது ரைட் ஹேண்டு, இந்த ரைட் ஹேண்டில் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி இப்படி பின்னுறேன். இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் வந்துட்டீங்க, இதை லெஃப்ட் ஹேண்டு வச்சு தான் இந்த லூப் ஃபார்ம் பண்ணணும். ஆமாம், அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரைட் ஹேண்ட்லேயே இப்படி லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அது தப்பு கிடையாது. இந்த மாதிரியும் நம்மளால் பின்ன முடியும், பின்னலாம். ஆனால் அப்படி பின்னோன்னாக்கா அந்த ஹேண்டில் பட்டையாக வரும். இப்போ நீங்கள் பின்னா மாதிரி வரும். ஆமாம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் பூஜா பாஸ்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதையும் சொல்லணும்னு தான் இருந்தேன். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்டில் மட்டும் நான் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். அது என்ன மேஜிக்குன்னு தெரியல, எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு 2 ஹேண்டு நீங்கள் யூஸ் பண்ணி பின்னும்போது அதை முறுக்கு அது என்ன சொல்கிறது, அது ஒரு மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே கை வச்சு நீங்கள் பின்னிங்கன்னா பூஜா பாஸ்கெட்டுக்கு அந்த பட்டையாக அந்த கைப்பிடி மாதிரி வரும். அப்படியும் பின்னலாம், தப்பு இல்லை. ஆனால் முறுக்கு கைப்பிடிக்கு லெஃப்ட் ஹேண்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பின்னுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் லூப் ஃபார்ம் பண்ணணும். வேறு யாராவது இந்த மிஸ்டேக் பண்ணிங்களா? முறுக்கு கைப்பிடியும் வரலையா? என்னங்க சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு இந்த மிஸ்டேக் வந்துச்சு, பட்டையா வந்துச்சு. ஆமாம், போடலாம், தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். அது ஃபுல்லாக போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி சுற்றி வந்துடும். அதை அப்படியே நேராக்கி நீங்கள் தான் கொஞ்சம் பக்குவமாக இப்படி வளைச்சி அதை வச்சு கட்டிக்கிட்டு எல்லாம் விடணும். எனக்கு வரவே இல்லை. முறுக்கு கைப்பிடியே வரலையா? உருட்டு கைப்பிடி வந்துச்சுங்களா? அது ட்ரை பண்ணி வந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ராஜாமணி சிஸ்டருக்கு வந்துச்சுங்களா? எனக்கு முறுக்கு கைப்பிடி தான் ரெக்கார்டட் வீடியோ ட்ரை பண்ணலாம்னு இருக்கு சிஸ்டர். முறுக்கு கைப்பிடி. சரி, ஓகே. சரி, ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, நல்லா பார்க்குறேன். இப்போ இதையும் வந்துட்டு ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன், ஓகேங்களா? நீங்கள் திரும்ப சரி. இப்போது அடுத்து பூஜா பாஸ்கெட்டுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. யூடியூப் சேனலுக்கு இதோட வீடியோ போதும். அந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் வந்துட்டு பூஜா பாஸ்கெட்டுக்கு போடுவோம் இல்லையா, அதுதான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸை இதோட கட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் போடுறோம். கொஞ்சம் கூட எடிட்டிங்கே கிடையாது. எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போயிருக்கும். அடுத்து பூஜா பாஸ்கெட்டுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அதையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. செகண்ட் பார்ட்டாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.